சொல்லிட்டு இந்த பேர்ல் இயரிங் பார்த்தீங்கன்னா ஐயோ நீ வேணா இயரிங்காக போட்டுக்கலாம், இல்லை வளையலாக கூட போட்டுக்கலாம். என் கைக்கு பத்தல, சின்னதாக இருக்கவங்க என்னை விட அவங்க போட்டுக்கலாம். இதை போட்டால் மயிலிறகே மயிலிறகே இயரிங் அழகாக இருக்கா? கேவலமாக இருக்குன்னு எனக்கே தெரியும், அதனால தான் இது போடுறதே கிடையாது. ஏ ஜிம்கி டூடும் டூடும் டூன் இந்த மாதிரி பாட்டுக்கு மட்டும் தான் போட முடியும், தினம் ரெகுலர் லைஃப்க்கு போடவே முடியாது. இந்த இயரிங்கும் வாங்கி இப்படியே நம்ம பார்த்து இப்படியே பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். ஏன்னா காதில் போட்டோம்னா காது இந்த ஃப்ளோருக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வெளியே இருக்கேன்னு சொல்லி வாங்கினேன். இது போட்டால் இப்போ எல்லாரும் கலாய்க்கிறாங்க, என்னம்மா கம்பல் தொங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. guys, welcome back to Kala Eats. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேற ஒண்ணுமே கிடையாது, என்னோட இயரிங் கலெக்ஷன் தான். நான் என்னென்ன இயரிங் வச்சிருக்கேன், எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி காமிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல தான் நான் வந்து இயரிங் ஆர்கனைசர் போட்டேன். அந்த டைம்ல நான் கொஞ்சம் இயரிங்ஸ்லாம் இது பண்ணிட்டு ஒரு சில இயரிங்ஸ்லாம் தூக்கி போட்டேன். ஒரு சில இயரிங் யூனிக்கா இருந்துச்சு. சரி ஓகே, ஏன் நம்ம அதை காமிக்க கூடாது, ஒரு வீடியோவா பண்ணக்கூடாதுன்னு என்னோட 6வது முறை சொன்னதுனால நான் வந்து இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கனைசர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த இயரிங்ஸ் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து என் ஃபர்ஸ்ட் இயரிங் ஸ்டாண்டு. இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 நிறைய வியூஸ் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இயரிங்காக எடுத்து காமிக்கிறேன். இந்த இயரிங்லாம் வந்து நான் போட்டதே கிடையாது, இது வரைக்கும் வாங்கி மட்டும் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது நல்லா இருக்குது, பட் இதெல்லாம் போடணும்னா ஒயிட் ஷர்ட் அந்த மாதிரி போடணும். அது மாதிரி நாளே வரமாட்டேன் எனக்கு. நான் போடணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச தயவு செஞ்சு இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நான் அழகாட்டு வாங்கி வச்சுருக்கேன். அழகாக வாங்கி மட்டும் தான் வச்சுருக்கேன், நான் போடவே மாட்டேன்றேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு நாள் வரமாட்டேன். எனக்கு என்னமோ வாங்கி என்கிட்ட வச்சுக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் போடணும்னு தோணவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அழகாட்டு ஒரு பொண்ணு இருப்பாள். இந்த பொண்ணு இயரிங்லாம் போட்டால் அழகாக இருக்கும். இதை போட்டு அழகாக ஒரு ஒயிட் ஷர்ட் போடலாம். பட் ஒரு நாள் நம்ம போடுவோம். இது வாங்கி 1 இயர் ஆகுது, நான் இதை போடவே கிடையாது. இந்த மாதிரியே போடாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கம்பல் இந்த முறை நான் வந்து செல்ஃப் க்ளீன் பண்ணப்போ தூக்கியே போட்டேன். ஏன்னா போட முடியல, அது வந்து 4 போயிடுச்சு. நான் வாங்குறப்போ எனக்கு எல்லா கம்பலும் பிடிச்சி தான் வாங்குறேன், ஆனால் போடுறப்ப ஏன் அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வாங்கினதுக்கப்புறம் ஒரு சில இயரிங்காக எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் இப்போ ஒவ்வொரு இயரிங்காக காமிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக வாங்கினேன். ஐ திங்க் லாஸ்ட் மினிட்ல போய் வாங்கினேன் கோவிட் டைமில். அழகாக இருக்கும் இந்த இயரிங். ஐ திங்க் இது 200 and something else. ஆனால் கலர் போயிடுச்சு, பட் செம்மையாக இருக்கும் இது போட்டோன்னா. இது ஒன்று மட்டும் போட்டு அழகாட்டு போனால் இது கொஞ்சம் அழகாட்டு இருக்குது. நான் இந்த இயரிங் செலவு பண்ணதுக்கு கோல்டில் செலவு பண்ணால் நேற்றுக்கு ஒரு 4 இயரிங் வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்ள்டு இயரிங், இந்த கோல்டு அழகாக இருக்கும். இதை போட்டுட்டு நீங்கள் அழகாக பிளாக் ட்ரெஸ்ஸோ இல்லை எந்த ட்ரெஸ் போடலாம் செம்மையாக இருக்கும். இது பார்க்குறதுக்கும் யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி கோல்டு ஆக்சசரிஸ்லாம் வாங்கினீங்கன்னா இப்போ ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கோல்டு கொஞ்சம் நல்லா ஃபேஷனபுளாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ் நான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் போட்டோம்னா நம்ம கீழே எந்த செயின்மே எதுவுமே போட வேணாம். இது அக்கா வந்து எனக்காக விட்டு கொடுத்தாங்க. இது ஒரு இயரிங் தான் வந்துச்சு. நாங்கள் 2 பேரில் ஒன்று தான், யாராவது ஒருத்தங்க தான் வாங்க முடியும்னு நினச்சாலும் எங்கள் அக்கா வந்து எனக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் அந்த இயரிங் சண்டை போட்டு வாங்கின இயரிங் இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டுமே போட்டுக்கலாம். நம்ம கீழே கழுத்தில் எதுவும் போடணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பெருசு வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி பெரிய இயரிங்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா கழுத்தில் எதுவுமே போட வேணாம், அது ஒன்றே ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சிடும். அண்ட் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், தவிர ஒரு முறை கூட போட்டதே கிடையாது. இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு நல்ல நாள் வரல. நான் கம்பலுக்காகலாம் ட்ரெஸ் வாங்கின நாள் தான் உண்டு. இந்த மாதிரி கம்பலுக்காக நிறைய நாள் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இது செம்ம அழகாக இருக்கும். ஐ திங்க் இது 500 ரேஞ்சில் எங்கேயோ டி நகரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது ஒன்று போட்டால் போதும், அவ்வளோதான். காது அப்படியே இங்கே வந்துடும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கும் செம்ம அழகாக இருக்கும். தயவுசெய்து இயரிங் வாங்குறப்போ கொஞ்சம் வெயிட் இருக்கான்னு பார்த்து வாங்க. நான் தெரியாமல் இது இயரிங் வாங்கிட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இது வெயிட்டு செம்ம வெயிட் இது பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இயரிங், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் வந்து என் காதுக்கு போட்டால் இது என்னமோ அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால மோஸ்ட்லி நான் இது போடவே மாட்டேன். ஒரே முறை என் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது போட்டிருப்பேன். இது செம்மையாக இருக்கும் ஒன்று. பட் எனக்கு என்னமோ அடிக்கிறதுனால இதை நான் போடுறது இல்லை. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த 1 வருஷம் வச்சுட்டு இதையும் குப்பையில் போட்டுருவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் வந்து அப்புறமா இந்த இயரிங், எனக்கு சில்வர் ஆக்சிடைஸ் இயரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில்வராக வாங்கி வச்சுட்டு இப்போ எதை போடுறதுனே தெரியல. ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி இருக்குது. இதுக்கெலாம் இவ்வளோ பெருசு நான் தினம் போட்டு போனோன்னா என் காது வந்து இந்த ஃப்ளோருக்கு வந்துடும். ஸோ அது ஆல்ரெடி வந்துருச்சு. இதான் நம்ம அதனால் தினம் போட்டு போக முடியாது. பட் இது ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே எப்படி ஆட்டிக்கலாம். ஜிமிக்கி ஃபேஷன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு இயரிங். இதை வந்து என் தம்பி வந்து என் பர்த்டே கிஃப்ட் பண்ணால் அழகாக இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இது செம்ம வெயிட்டு, சின்னதாக இருக்குது, வெயிட்டில் நினச்சிக்காதீங்க. இது செம்ம வெயிட்டு, காது ரொம்ப ரொம்ப வலிச்சுது இது போடுறப்போ. பட் க்யூட்டாக அழகாட்டு இருக்குது. இப்போ நிறைய ஆக்சசரிஸ் வாங்குகிறேன், பட் எல்லாமே கருத்து போயிடுது. இந்த கருத்து போகிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி நிறைய இயரிங்ஸ் போயிடும் போல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண பர்த்டேக்கு. செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும். சிங்கின்னு ஆட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சத்தம் வர வருது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி மயில் இயரிங்கே இப்போ என்கிட்ட 2 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் இயரிங் தான். இது ஒன்றே ஒன்று மட்டும் போட்டால் போதும். அது காது ஒட்டி வரும். ஆனால் இதுவும் வெயிட்டாக தான் இருக்கும். இதில் ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு, ஆனால் கருத்து போயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒன்றே ஒன்று மட்டும் அழகாட்டு போட்டுக்கலாம். நான் கம்பல் போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிச்சா இன்னும் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இயரிங். 4 வருஷமாக இந்த இயரிங் போடுறதுக்கு 4 வரோன்னு நினச்சிட்டு நான் இன்னும் போடாமல் இருக்கேன். இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கா? இந்த இயரிங் வாங்கி 4 வருஷம் ஆகுது. நான் 4 வருஷமாக இது போடுறதுக்கான ஒரு நல்ல நாள் வரல. இந்த இயரிங்காகவே நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். சீக்கிரமாக இந்த இயரிங் போடுறதுக்கான நாள் வரும். நானும் நம்புகிறேன் சீக்கிரம் வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாட்டி இந்த மாதிரி இயரிங் தான். இதை வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க. யாரோ அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்து நான் போட மாட்டேன். இது ஆக்சுவலாக என் ஸ்டைல் கிடையாது. நான் ஒரு சில ஸ்டைல் மாதிரி இயரிங்ஸ் மட்டும் தான் போடுவேன். இந்த இயரிங் நான் போட மாட்டேன். மேபி ஏதாவது காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி தீம்க்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு எப்படியாவது இந்த இயரிங்கை யூஸ் பண்ணிடணும்னு பார்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சது. ஆனால் வந்து ஏன் டேஸ்ட்டுக்கு இல்லை. அப்புறம் இது ஒரு செம்ம யூனிக்கான இயரிங். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் இது இருக்கும், கோபுரம் மாதிரியே அழகாக செஞ்சுருப்பாங்க. இது இயரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நான் வேறம் பேசி ஒரு 500 கிட்டத்தட்ட ஒரு நார்த் இந்தியன் பையா கிட்ட வாங்கினேன், கஷ்டப்பட்டு வேறம் பேசி. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டெம்பிள் இதில். ஆனால் வெயிட் மட்டும் செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதெல்லாம் போடுறப்போ ஒரு மாதிரி நல்லா ஃபேஷனபுளாக இருக்கும். நான் ஒவ்வொரு இயரிங்ஸ் ஒவ்வொன்றும் வந்து யாருமே போடாத மாதிரியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்குவேன். ஆனால் ஒன்று கூட போட்டு யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. பாதி நேரம் கம்பலே போடாமல் தான் சுற்றிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாண்டுக்கு போயிடலாம். நம்ம பார்க்குற மாதிரி வச்சு தான் டக்கு டக்குன்னு நம்ம அப்படியாச்சும் யூஸ் பண்ணுவோமேன்னு சொல்லி நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். இது மாதிரி பாக்ஸ்லேயே வச்சுட்டு இருந்தேன். சொல்லிட்டு இந்த பேர்ல் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் இயரிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இவ்வளோ பெரிய இயரிங். ஆனால் வாங்குறப்ப எனக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் காதில் போடுறப்போ ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நான் போடவே இல்லை, போடவும் மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கன்னா இந்த இயரிங் தான் அழகாக. இதில் பார்த்தீங்கன்னா 2 மனுஷங்க இருப்பாங்க. இந்த மனுஷங்க மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வரைக்கும் போட்டதே கிடையாது. இது ஐ திங்க் நான் மேக்ஸ்லேயே அதுலேயே வாங்கினேன் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த இயரிங் அழகாக இருக்குது. ஆனால் இதுவும் நான் போட்டது கிடையாது. எப்போ போடுவோன்னா தெரியாது. ஐ திங்க் நான் போடவே மாட்டேன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி இயரிங் போடாத இயரிங். அப்புறம் இது நார்மலாக எல்லாருக்கிட்டையும் இருக்குது. மெயினாக எல்லோரும் வச்சுக்க வேண்டிய ஒரு 3 இயரிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டில் ஏதாவது ரிங்ஸ் ஏதாவது கண்டிப்பாக வச்சுக்கணும். அதில் முதல்ல. அப்புறமா ஒரு ஜிமிக்கி அண்ட் அப்புறமா ஒரு ஸ்டெட் மாதிரி இருந்தால் இந்த 3 இயரிங்கை வச்சு நம்ம அழகாக ஸ்டேட்மெண்ட் ஸ்டைல் அந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் பண்ணிடலாம். இந்த இயரிங் வேணால் இயரிங்காக போட்டுக்கலாம், இல்லை வளையலாக கூட போட்டுக்கலாம். என் கைக்கு பத்தல, சின்னதாக இருக்கவங்க என்னை விட அவங்க போட்டுக்கலாம். உடனே நான் இதை ஆசைப்பட்டு இதை போட்டு நான் வளைக்க விரும்புகிறேன். ஈஸ் இயரிங் அப்படியே தட்டு மாதிரி இருக்குல்ல. இந்த இயரிங்லாம் நான் எதுக்கு வாங்கினேன்னு தெரியல. இதெல்லாம் நான் போடவும் மாட்டேன். ஏன் வாங்கி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. இதை பார்த்தீங்கன்னா இதை என் ஃப்ரெண்டு வந்து இதை வாங்குறப்ப என் ஃப்ரெண்டு என் கூட இருந்தா, தயவு செஞ்சு இதை வாங்காத, நீ போட மாட்டேன்னா. நான் போட வேண்டின்னு வாங்கினேன். இது வரைக்கும் இதை போட வேண்டிய நாள் வரல. இதை பார்த்தா அப்படியே பூட்டு மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்கேன்னு சொல்லி இதை வாங்கினேன். அப்படியே சங்கிலி மாதிரி பூட்டு மாதிரி இருக்குது. இதுதான் வாங்கி வச்சுருக்கேன். இது ஏன் வாங்கினேன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வளைச்ச மாதிரி இயரிங் வாங்கி வச்சுருக்கேன். இந்த கம்பியில் என்னமோ வளைஞ்ச மாதிரி இந்த மாதிரி இயரிங்கை நான் போடலை. என்னைக்காவது ஒரு நாள் போடுவேன்னு சொல்லி எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த இயரிங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஆல்மோஸ்ட் எல்லா டைமே போட்டிருப்பேன். இது என் ஃபேவரட்டான இயரிங். இது ஒன்றே ஒன்று நம்ம பிளாக் கலர் ட்ரெஸ்ஸோ ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா இது ஒன்றே ஒன்று போட்டால் போதும், அழகாக டீசெண்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு கூட போட்டால் அழகாக இருக்கும். பட் ஆல்ரெடி நான் கமல் போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ போட தேவையில்லை. அப்புறம் 2-3 ஜிமிக்கீஸ்லாம் வச்சுருக்கேன். க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து மயில் மாதிரியும், இது வந்து கீழே ஏதோ கோபுரம் தொங்குற மாதிரி. எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கீழே கொஞ்சம் சின்னதாக இருந்த ஜிமிக்கீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்னதாக போடணும், நம்ம நிறைய ட்ரெஸ்க்கு போகலாம். பெருசாக போடணும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேறு மேக்கப் ஜாஸ்தியாக போடுவோமா, அதனால ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மயில் தான் வாங்கியிருக்கேன், அழகாட்டு இருக்குல்ல. இதெல்லாம் நான் காலேஜ் செய்கிறப்போ காலேஜுக்கு நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் ஒவ்வொன்று போட்டு போகலான்னு நினச்சி நான் வாங்கினேன். ஆனால் இது வரைக்கும் நான் ஒவ்வொரு இயரிங்க்கு ஒவ்வொன்று போட்டு போனதில்லை. பாதி நேரம் காலேஜுக்கு கம்பல் போடாமே கொண்டை போட்டுட்டு தான் போகிறேன். ஸோ தட் நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு என்ன மாதிரியும் கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மயில், இதை போட்டால் மயிலிறகே மயிலிறகே இந்த மாதிரி பாட்டு பாடலாம்னு நினச்சி வாங்கினேன்.
ஆனால் கடைசி வரைக்கும் இந்த கம்பல் என்னால் போட முடியல. பாதி நேரம் இது காதை விட்டே பறந்துடும். ரெண்டாவது இது போட வேண்டிய நேரம் வரல. யாருன்னா காதில் போட்டிருந்தா என்னம்மா மயில்கிட்ட இருந்து பறிச்சுட்டு வந்து காதில் போட்டிருக்கியான்னு கேட்பாங்க. அதனாலே இந்த கம்பல் போடல. பார்க்குறப்போ அழகாக இருந்தது கடையில், அதனால நம்ம வாங்கி வச்சுக்கணும்ல. அது ஏன்னு தெரியல, அது கடையில் தான் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியாக இருக்கு. ஆனால் இது வரைக்கும் இது போட்டதும் கிடையாது, இது போடவும் மாட்டேன். ஏன் வாங்கி வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ரிங்கில் இருக்க ஜிமிக்கிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இது ஐ திங்க் ஒரே முறை தான் போட்டேன், ஒரு ட்ரெஸ்ஸுக்காக வாங்கினா அந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் இதை போடல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கம்பல் பிடிக்கல, அது ஏன் தெரியல எனக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பல் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இது இலையா இருக்குது. இதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இதையாச்சும் என்னைக்காவது போடணுன்னு பார்க்குறேன். ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த இயரிங் அழகாக இருக்கா, கேவலமாக இருக்குன்னு எனக்கே தெரியும், அதனால தான் இது போடுறதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 கிலோ வெயிட்டில் இயரிங் பார்த்துருப்பீங்களா? இது அவ்வளோ கிலோ வெயிட் மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு 2 கிலோவாச்சும் இருக்கும். அது பார்க்க இது செம்ம வெயிட்டான இயரிங். இது வரைக்கும் நான் போட்டதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகன்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, ஏதோ பகவானை பற்றி ஹிந்தியில். அது தெரியாமல் வாங்கினா அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு இது என்னடா ஸ்லோகம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது ஏதோ பகவானோட ஸ்லோகம் இருந்துச்சு. சொல்லிட்டு இந்த இயரிங் க்யூட்டாக இருக்கும். ஆனால் செம்ம வெயிட். இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது. இது வாங்கி ஒரு 10 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆயிருக்கும். நான் போட்டதே கிடையாது. இது போட வேண்டிய நாளும் வரல. அண்ட் இதையும் நான் போடவும் மாட்டேன்னு நினைக்கிறேன். போடாமே அதை தூக்கி போட்டுருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அழகான கண்ணாடி இயரிங். கண்ணாடி மாதிரி இருக்குமேன்னு சொல்லி வாங்கினேன். அப்போது முகத்தை எடுத்து பார்த்துக்கலான்னு. ஆனால் இதையும் போட்டேன். இது வரைக்கும் நான் நீங்கள் அவங்கக்கிட்ட காமிச்ச முக்கால்வாசி இயரிங் நீங்கள் யாருமே நான் போட்டு பார்த்துக்க மாட்டீங்க, ஏன்னா நானும் போட மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை இயரிங், கம்பலை வேறு கேவலமாக வச்சுருக்கேன். ஒரு பட்டர்ஃப்ளை இயரிங், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆந்த இயரிங். இதெல்லாம் வந்து நான் காலேஜுக்கு சேர்ந்தால் தினம் ஒன்று வாங்கி போடுவேன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். பட் ஒரு நாள் கூட இந்த மாதிரி இயரிங் நான் போட்டது கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 கம்பியை 4 விதமாக வளைச்சி வச்ச மாதிரி இருக்குது. இந்த இயரிங் தான். இயரிங்லாம் நான் போடுவேனான்னு என்ன கேட்டிங்கன்னா மாட்டேன்னு தான் சொல்லுவேன். இதை வச்சு ஏதாவது நம்ம டிஐஐ பண்ணி இது எப்படியாச்சும் யூஸ் பண்ணுறோம் இந்த இயரிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டில் இந்த மாதிரி நார்மல் ஸ்டெட்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டார் மாதிரி இருக்கும் நார்மல் இது, அப்புறம் ஸ்டெட்டு, அப்புறம் சின்ன ஜிமிக்கி, சின்ன மாதிரிலாம் வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். முக்கால்வாசி கம்மல் நான் குப்பையில் போட்டேன். ஏன்னா நிறைய வைக்க புது கம்மல் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அது எல்லாமே ஒத்தியாக இருக்குது, கருத்து போயிடுது. ஸோ தட் அதெல்லாம் வச்சுட்டேன். அண்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பெரிய இப்போ ரீசெண்டாக வாங்கின சில்வர் ஜிமிக்கிஸ்லாம் வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றும் செம்ம வெயிட்டு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜிமிக்கிஸை பார்த்து நீங்கள் வாங்கிடாதீங்க, கண்டிப்பாக உங்களால் போட முடியாது. இதெல்லாம் போட்டு என் காது பாதி தொங்கிருச்சு. இதெல்லாம் வேணும்னா நம்ம ஃபோட்டோக்கு வேணால் போட்டு திருப்பி அழகாக கழட்டி வச்சிடலாம். இந்த இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஏ ஜிம்கி டூடும் டூடும் டூன், இந்த மாதிரி பாட்டுக்கு மட்டும் தான் போட முடியும். தினம் ரெகுலர் லைஃப்க்கு போடவே முடியாது. அழகாக இருக்க இந்த கண்ணாடி ஒர்க் வச்சு, ஆனால் ஒரு கண்ணாடி போனாலும் இது அசிங்கமாக ஆகிடும். அப்படியே அழகாக நம்ம வச்சிடலாம். வாங்கினதோட சரி இந்த பாக்ஸ்லேயே வச்சுட்ருக்கேன். அண்ட் இந்த இயரிங் லோலாக் இயரிங் மாதிரி இருக்கும். இதுவும் கண்ணாடி ஒர்க் வச்சது. இதுவும் அழகாக இருக்கும். ஆனால் வெயிட்டு தான், உண்மையாலே எல்லாமே வெயிட்டாக இருக்குது. அந்த கலரும் போயிடுது சீக்கிரமாக. இந்த இயரிங்கும் வாங்கி இப்படியே நம்ம பார்த்து இப்படியே பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். ஏன்னா காதில் போட்டோன்னா காது இந்த ஃப்ளோருக்கு வந்துடும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா என்ன இயரிங்கு எனக்கே தெரியல. இது ஏதோ கோபுரம் மாதிரி இருக்குங்க. இது மட்டும் தான் வெயிட் கம்மியாக இருந்துச்சு. இதை நான் ஏதோ ஒரு ஈவெண்ட்டு கூட போட்டேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் வெயிட் கம்மியாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய இயரிங் போட்டு நீங்கள் எதுவுமே போட வேணாம், செயின் கீன் எதுவுமே. இது ஒன்றையே வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். இந்த கம்பியை வளைச்சி விட்டு கீழே ஏதோ ஊஞ்சல் ஆட வச்சுருக்காங்க. இந்த இயரிங் மட்டும் தான் வெயிட் கம்மியாக இருக்குது. இதை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் நீங்களும் யாருமே வீடியோலையோ இல்லை மீஷோலையோ பார்த்து கம்பல் இவ்வளோ பெருசாக வாங்கிடாதீங்க. வெயிட்டு காது அறுத்துரும். நான் தெரியாமல் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்குது இயரிங். இதெல்லாம் எனக்கு பார்க்குறப்ப எல்லாமே அழகாக இருக்குது. அது வாங்கினா மட்டும் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் திருப்பியும் வந்து சில்வர் ஜிமிக்கிஸ், நான் கொஞ்சம் நிறைய ஜிமிக்கிஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த இயரிங் பற்றி சொல்லணும். அது வாங்குறப்போ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் வரையும் இருக்கேன்னு சொல்லி வாங்கினேன். இது போட்டால் இப்போ எல்லோரும் கலாய்க்கிறாங்க, என்னம்மா கம்பல் தொங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை நான் போடுறதே கிடையாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி பிளாக் கலரில் வர இயரிங் வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அப்போது வாங்கினே தவிர போட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க என்னோட ஐ திங்க் பர்த்டேக்கு. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது நிறைய முறை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இதை போடுறதை விட்டுட்டேன். ஏன்னா இப்போ நம்ம கம்பல் மாற்றுறதுக்கு கூட டைம் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு, இந்த மாதிரி கலராக இயரிங்னு சொல்லிட்டு. சில்வர் ஜிமிக்கிஸ் அந்த டைமில் இதெல்லாம் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் போட்டால் செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி ஜிமிக்கிலாம். இதெல்லாம் வந்து நான் ஒரு சில்வர் பாக்ஸ் அழகாக வந்து சில்வர் இயரிங்ஸ் மட்டும் வைக்கலாம்னு சொல்லிட்டு அழகாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி கம்பெல்லாம் நிறைய சில்வர் இயரிங்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வேறு ஒன்றுமே கிடையாது.
அதிகமாக சில்வர் வாங்கி இது வரைக்கும் நான் சில்வர் போட்டதே கிடையாது. ஏன்னா நம்மளோட சவுத் இந்தியன் ட்ரெஸ் மோஸ்ட்லி வந்து கோல்டன் தீமில் தான் இருக்கும், அதனால கோல்டு கம்பல் தான் போட முடியும். அதே மாதிரி இதில் கொஞ்சமாக கோல்டு கம்பல் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து நிறைய கோல்டு கம்பல் யூஸ் ஆகும். இது ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே இருந்துச்சு, அது ஃபுல்லாகவும் வந்து நான் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணப்போ எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன். ஏன்னா நிறைய கம்பல் இருக்குது நம்மக்கிட்ட நிறைய இருக்குது நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணுற நிலமையில இருக்காதுன்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் தெரியும். அதனால நிறைய டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இதோட செயின் ஆக்சுவலாக நான் தொலைச்சிட்டேன். ஸோ தட் இந்த கம்பலை மட்டும் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் எங்கள் அம்மாவோட காலத்தில் வந்து இந்த மாதிரி இயரிங்லாம் ஃபேமஸாக அந்த டைமில் வச்சு அந்த எங்கள் அம்மா எனக்கு இப்போ கொடுத்தாங்க. அழகாக இதை மட்டும் வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் தூக்கி போட்டேன். இப்போ எதுவுமே எனக்கு போட வேண்டிய நிலமையில இல்லை. அப்புறம் புதுசு வாங்குறதுக்கும் வைக்க இடம் இருக்க மாட்டேங்குது, அதெல்லாம் வச்சா, அதனால் இதெல்லாம் விட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஒரு சின்னதாக saree கட்டிட்டு இதை போடணும்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, காதோட காதை ஒட்டின மாதிரி இருக்குது இந்த மயிலோட இயரிங். இது அப்படியே போட்டு இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த கமல் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெஸ்க்குலாம் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும் இந்த கோல்டு இயரிங். எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காதோட காதை ஒட்டின மாதிரி இருக்கும். இது மேலே ஸ்டெட்டு குத்திருக்கேன்னா அதுக்கு அப்படியே ஒரு அழகாக இருக்க மாதிரி நம்மளுக்குள்ளேயே நம்ம நினச்சி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளோரில் இருக்க மாதிரி அடுத்த கம்பல். இந்த கம்பலை வந்து நான் வாங்கலை, எங்கள் அம்மா தான் எனக்கு திருப்பதியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் போட்டதே கிடையாது. 2 வருஷம் ஆகுது இந்த கம்பல் என்கிட்ட வந்து. இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும், ஆனால் கோல்டு கிடையாது. இது வந்து எங்கள் பாட்டி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. இந்த மாதிரி கம்பல்லாம் எனக்கு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு ரீசெண்டாக பிடிக்குது, ஏன்னா இப்போலாம் வந்து ஓல்டு ஸ்டைல் தான் வந்து இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ தட் என்கிட்ட இருக்க கம்பல் இவ்வளோ தான். இதை விட கொஞ்சம் நிறைய கம்பல் இருக்குது, அதெல்லாம் காமிக்க வேணாம். அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்க கம்பல். உங்ககிட்ட என்னென்ன கம்பல் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.